வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு தலைப்பு மிகவும் முக்கியமான தலைப்பு. ஜோதிடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவான வாழ்க்கையை வாழ எவ்வாறு வழி நடத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதில் உதாரணத்துக்காக நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி 3 ராசியை நம்ம எடுக்கணும். ரிஷபம், துலாம், மகரம். இன்றைக்கி தேதிக்கு கரண்ட் ட்ரெண்ட், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நிறைவான வாழ்க்கையை வாழக்கூடிய அம்சங்கள் இந்த 3 ராசிக்கு இருக்குது. அதனாலே இந்த 3 ராசியை உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த தலைப்பை பற்றி பேசுவோம். ஜோதிடம்னா என்ன? நம்ம மக்களுக்கு பொதுவாகவே கோடிக்கணக்கான அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பல பேருக்கு கிட்டத்தட்ட 60-70% பேருக்கு ஜோதிடம் மேலே நம்பிக்கை இருக்குது. 30 பேருக்கு இல்லை. இந்த 70ல் ஒரு 20 முதல் 30% பேருக்கு ஜோதிடம் நம்பலாமா இல்லை ஜோதிடத்தை நம்ப வேண்டாமா? நான் பெருசாக ஒன்றும் நம்ப மாட்டேன், ஏதோ பார்ப்பேன், ஆனால் பெருசாக நம்ப மாட்டேன். இது ஒரு நடுவில் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கும்பல். இதில் என்ன வித்தியாசம்? ஜோதிடத்தை ஏன் நம்பணும், ஜோதிடத்தை ஏன் நம்பக்கூடாது? ஜோதிடம் என்பது மூட நம்பிக்கை அல்ல. மிகப்பெரிய ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் அது வழிநடத்துகின்ற முறைகள் என்பது இருக்குது. 5வது மாதம் உலகம் முழுவதும் வெப்பம் அதிகமாக இருக்குது. இதற்கு என்ன காரணம்? ஏன் 5வது மாதம்? 5வது ராசி என்பது சிம்ம ராசி. சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன், வெப்பத்தை தரக்கூடியவர். அதனாலேயே உலகம் முழுவதும் 5வது மாதம் என்பது வெப்பமாக இருக்குது, சூடாக இருக்குது. 12வது மாதம் குளிர்ச்சியாக இருக்குது எல்லா இடத்துலையும், நம்ம சென்னை முதற்கொண்டு. ஏன் குளிர்ச்சியாக இருக்குது? 12வது ராசி என்பது மீன ராசி. மீன் தண்ணீரில் மிதக்கக்கூடியது. அதனாலேயே குளிர்ச்சியை பறைசாற்றுகின்ற 12வது மாதமாக வருகிறது. இந்த கால வெப்ப தட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ராசிகளின் வரிசையும் இருக்குது. இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் ஜோதிடத்தை தவிர்க்க முடியாது. எனக்கு பிடிக்குதோ நம்பிக்கை இல்லையோ என்னால் தவிர்க்க இயலாதது. தாய் இல்லாமல் ஒருவர் பிறக்க முடியுமா? உடனே விஞ்ஞானத்தின் அடிப்படையில் பிறக்க முடியும். எந்த அடிப்படையில் பிறந்தாலும் ஏதோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு தாய் ஒரு தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்க முடியாது, உயிர் ஜனிக்க முடியாது. ஆக ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் ஜோதிடம் என்பது ஆத்மா, லக்னம் அதை குறிப்பதாகும். இந்த ஜோதிஷம் அப்படிங்கிறது, ஜோதி அப்படின்னாலே ஆத்மாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் எவ்வாறு வழி நடத்தும்னா, பிறப்பிலிருந்து ஒரு மனிதன் எதை கல்வியாக கற்க வேண்டும்? எல்லா படிப்பும் நம்ம முன்னாடி இருக்குது சார். மருத்துவம் இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது. ஒருவர் இதை படித்தால் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்கலாம். இதை சொல்லக்கூடியது ஜோதிடம். ஆருடம் என்கின்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடியது. 2வது, ஒரு மனிதன் எந்த வேலையை செய்வார், எந்த தொழிலை செய்தால் அவருக்கு முன்னேற்றங்கள் மிகப்பெரிய அளவில் வர முடியும், அப்படி சொல்லக்கூடியதும் ஜோதிடம்தான், அதை வழி நடத்தக்கூடியது. 3வது, எல்லாத்தையோட முக்கியமானது சார், பல பேர் கேட்கக்கூடியது, தெரியாதனமாக கல்யாணம் பண்ணிட்டேன் சார், இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற அவஸ்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணிகளும், ஐயோ இவளுக்கு வாக்கப்பட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாத குரலே இருக்க முடியாது. அந்த திருமணத்தை வழி நடத்தக்கூடியது ஜோதிடம். சரியான நபரை திருமணம் செய்ய வழி நடத்தக்கூடியது ஜோதிடம். குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, எத்தனை குழந்தைகள், எப்படிப்பட்ட குழந்தைகள், இதையெல்லாம் சொல்லக்கூடியது வழி நடத்தக்கூடியது ஜோதிடம். இதெல்லாம் மேலே எவ்வளவு வேணால் நான் சம்பாதிக்கலாம், இல்லை சம்பாதிக்காமல் இருக்கலாம், நிறைவாக இருக்குமா என் வாழ்க்கை, நான் தூங்க போகும்போது நிம்மதியாக தூங்க வேணாம், சந்தோஷமாக இருப்பேனா? ஆக சரியாக ஒவ்வொரு நிலையில் உங்களுடைய பாக்கியங்கள் எதை அனுபவிக்க முடியும்னு சொல்லக்கூடியது ஜோதிடம். அடுத்தபடியாக முதுமை நிலை. ஒரு மனிதன் வாழ்ந்து சாதித்தானா இல்லையா, எப்படி சொல்கிறது? ரொம்ப சிம்பிள், ஈஸியாக சொல்லலாம். நிறைவாக இருக்கக்கூடியது முதுமை. நீங்கள் பெற்ற குழந்தைகள் நல்ல நிலையில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றி. நீங்கள் பெற்ற குழந்தைகள் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய என்னதான் நீங்கள் பெரிய பதவிகளில் இருந்திருந்தாலும் பணம் பேர் புகழ் சந்தித்திருந்தாலும் அது ஒரு தோல்வி.
முதுமை நிலையில் நல்ல நிம்மதி இருக்கும்னா, பேரம் பேத்திகளோட அருமையான வாழ்க்கை இருக்குமா இல்லையா சொல்லக்கூடியது ஜோதிடம். ஏன் மரணம் எப்பொழுது வரும் அதை சொல்லக்கூடியது ஜோதிடம். இத்தனை ஆழமான விஷயம் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் பிரியாமல் உங்களுடன் இணைந்து வருவது, உங்களை வழி நடத்துவது ஜோதிடமே. இந்த முறையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் என்பது இன்றியமையாமல் இருக்கிறது. அடுத்து வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.